ஜனாதிபதியுடைய உத்தரவின் பேரில் கே ஷா அவர்கள் கவர்னரா. இந்த ஷான்னு பேர் வச்சாலே இவங்களுக்கு அலர்ஜி. இனிமேல் இவங்க வந்து மத்தியில் எதுவும் ஷா யாரும் வரக்கூடாது, கவர்னர் பேரில் ஷா வரக்கூடாது. ஷாலினின்னு ஒரு பொண்ணு வந்தால் கூட பக்கத்தில் வந்து கட்சியில் சேர்க்க மாட்டாங்க போலது, ஷா வருது வெளியிடாதீங்கன்னு போய் அந்த அம்மா கிட்ட இந்திரா காந்தி கிட்ட கெஞ்சின போது அப்போதான் திமுகவோட கூட்டணி அந்த ஊழல் அறிக்கையை மறைப்பதற்காக கொள்கையா கொத்தவரங்காயாவது இரும்பு கரை எங்கே இருக்குதுன்னு ஒரு பஞ்சாயத்து கொண்டு வராங்க மக்கள், நம்ம மக்கள். இந்த இரும்பு கரை எங்கேயா அடக்க வச்சுட்டாங்களா இல்லை எங்கேயாவது ஸ்டாக் ரூமில் வச்சிருக்கிறாரா முதலமைச்சர்? என்னென்னா அவங்களுக்கு குளித்தலை பக்கத்தில் பழனியாண்டி எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ அவங்க நடத்துகிற அந்த பினாமி குவாரி முடியல, அந்தளவுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. போட்டு நல்லா உள்காயம் நிறைய வெளிக்காயமாக ரத்தம், நல்லா ரத்தம் இருக்குது. நடந்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு இந்த பக்கம் ஒரு 3 பேர் போய் சேர்றாங்க கல்குவாரி சார்பாக. இவங்க அடிச்சிட்டாங்களா? இப்படி ஒரு கேடுகட்ட அரசை நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஐயா? அதாவது மணல் குவாரி, கல்குவாரி, அதுக்கப்புறம் வந்து சாராயம், சரடு மண், அதான் மண், அதெல்லாம் வந்துடுது. ரியல் எஸ்டேட்டு வேணா சினிமாவை சேர்த்துங்க. பஞ்சதந்திரம், மக்களை ஏமாற்றும் தந்திரம், தமிழர்கள் பகுதி. அப்ப நம்ம இங்க இருக்கிற தமிழனை வந்து போட்டு தள்ளுறது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழனை அவன் இலங்கையில இருந்தாலும் அவனை போட்டு தள்ளணும். மிச்சம் மீதி இருக்க கூடாது. தமிழ் இனத்தின் பேர்ல எவ்வளவு பாசம் இந்த திராவிடத்திற்கு. அங்கங்க திமுக நிர்வாகிகள் அல்லது திமுக கட்சியில் இருக்கிறவங்க அவங்கள வச்சு ஆப்ரேட் பண்ணுவாரு. என்ன ஆப்ரேட் பண்றாரு? பாலியல் குற்றம். இந்த 16 வயது சிறுமிய பாலியல் அங்க போனா அங்க மறுபடியும் ஒரு திமுக சம்பந்தப்பட்ட ஆளு. ஆனா எதிர்கட்சியா இருந்தா ஒருவேளை அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா மவுண்ட் ரோடு நேரம் கதி கலங்கி இருக்குல்ல. இவங்க பண்ணுற ஆர்ப்பாட்டம், அலம்பல், இந்த ஒட்டு திண்ணைகள் வேறு, இந்த முற்போக்கு முகம்லாம் வேறு. எங்கே போச்சு எல்லோரும்? இந்த பாலியல் பெண் சீண்டல், இந்த சீண்டல்னு சொல்ல முடியாது, எங்கே போச்சு? மாதர் சங்கத்திலேருந்து பெண்கள், முற்போக்கு, கருப்பு சிவப்பு, கால்ரா பேதின்லாம் இருந்துச்சு, எங்கே இருக்குதுன்னு நான் கேட்குறேன். அது உங்கள் தப்பு இல்லை அந்த தம்பியுடைய தப்பு. நீங்கள் வீரமணி அப்படின்னு சொன்னால் வீரமாக மணி அடிக்கிறவர் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி ஒரு சத்தம் சங்கநாதம் கேட்கும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். பாருங்கள், இந்த நிகழ்ச்சின்னு சொன்னோன்னே எவ்வளோ தெம்பு சவுண்டு அதிகமாக வருது. வழக்கம் போல் ஐயாவை சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். பஞ்சாயத்தை கூட்டுறோமுங்க. சரிங்க. இந்த முறை பஞ்சாயத்தில் முதலாக வந்து கூட்டுறதை பற்றி பேசுறதுக்கு மகாத்மா காந்தி நினைவு நாள்லேருந்து கூட்டலான்னு பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறோம். ஆமாங்க. அதாவது ஜனவரி 30 வந்து காந்தி அவர்கள் மறைந்த நாள். மகாத்மா காந்தி அவர்கள் அவருடைய நினைவு நாள். அது பொதுவாகவே நாடு முழுக்க வந்து 2 நிமிடம் வந்து மௌனம் இருக்கிறதா வந்து ஒரு சம்பிரதாயம் உண்டு. அந்த அளவு நம்ம வந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்துகிறோம் மகாத்மா காந்திக்கு. இது வந்து தேசிய அளவில், தமிழக அளவில் ஒரு மௌன அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்னதான் தேசியம் பக்கம் போனால் கூட நம்ம தமிழை விட்டுட்டு தமிழ்நாட்டை விட்டுட்டு தேசியத்தை பார்க்க முடியாது. சரி. ஜனவரி 30 1976 தான் ஊழல் இந்த கட்சி என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஜனாதிபதியுடைய உத்தரவின் பேரில் கே ஷா அவர்கள் கவர்னரா இருந்தார். இந்த ஷான்னு பேர் வச்சாலே இவங்களுக்கு அலர்ஜி. அன்னைக்கு கே ஷா, இன்னைக்கு அமித்ஷா. புரியுதுங்களா? ஷான்னு பேர் வச்சாலே ஷாக்கு. ஷானா ஷாக்கு. யாருக்கு? திமுகவுக்கு. அன்னைக்கு கே ஷா பீரியட்ல நடந்துச்சு. இப்ப அமித்ஷா பீரியட்ல நடக்கும் போல தெரியுது. இனிமேல் இவங்க வந்து மத்தியில் எதுவும் ஷா யாரும் வரக்கூடாது, கவர்னர் பேர்ல ஷா வரக்கூடாது. ஷாலினின்னு ஒரு பொண்ணு வந்தா கூட பக்கத்துல வந்து கட்சியில சேர்க்க மாட்டாங்க போலது, ஷா வருது. அது என்னன்னா ஊழல் 7 காரணங்கள் சொல்லி இந்த வீராணம், சர்க்காரிய கமிஷன் ஊழல் போட்டது, ஒரு வீராணம் உட்பட ஒரு 7 இந்த நிதி எல்லாமே நிதியில வந்து வறட்சி நிதியில கை வச்சுட்டாங்க. அதெல்லாம் அந்த கதையில அது வந்து அந்த டிஸ்மிஸ் பண்ணிட்டு சர்க்காரிய
அந்த அதை அமைச்சாங்க. சர்க்காரியால கண்டுபிடிக்கும் போது தான் சர்க்கரையை வந்து எறும்பு தின்னுடுச்சு, கோணிப்பை எங்கடான்னு கேட்டா கரையான் சாப்பிட்டுடுச்சுன்னு சொன்னது. விஞ்ஞானபூர்வமான ஊழல்னு கொடுத்தது. அதுல முக்கியமானது கவனிக்கணும் என்னன்னால், அந்த ஊழல் ரிப்போர்ட் வந்து சர்க்காரியா ரிப்போர்ட்டுங்கிறது 76ன்னா கிட்டத்தட்ட அந்த 80க்குள்ள கொடுத்துட்டாருன்னு வைப்போம் தோராயமா. எத்தனை வருஷம் ஆகுது? 45 வருஷமா அந்த ஊழல் ரிப்போர்ட் இது வரைக்கும் அபிஷியலா வெளியிடப்படவில்லை. அது தெரியுமா அந்த ரகசியம் உங்களுக்கு? அங்கங்க வந்து அதோடைய விஷயங்கள் கசிஞ்சதே தவிர முழுமையான அறிக்கை பப்ளிக்ல பொது இடத்துல எங்கேயுமே கிடையாது. ஏன் கிடையாது தெரியுங்களா? அது எனக்கு தெரியும். அதை வெளியிடாம இருக்கிறத வெளியிடாதீங்கன்னு போய் அந்த அம்மா கிட்ட இந்திரா காந்தி கிட்ட கெஞ்சின போது அப்பதான் திமுகவோட கூட்டணி அதுக்குன்னங்க நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சிக்குள்ள இது பதுங்கிடுச்சு பின்னாடி. நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி கூட்டணி போனது காரணமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து மெயின். அதுக்கு காரணம் இந்த ஊழல் அறிக்கை பொதுவாக வெளியிடக்கூடாது. அந்த அம்மா அதை வெளியிடல. அதுக்கப்புறம் அதுல உள்ள வாசகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு வெளியில வந்துடுச்சு. ஆனா இன்னி வரைக்கும் பொதுவில் அந்த முழு அறிக்கை எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு மகத்துவம் உங்களுடைய பவர்ல. அந்த ஊழல் அறிக்கையை மறைப்பதற்காக கொள்கையா கொத்தவரங்காயாவது எவன் சண்டை போட்டானோ அவன் காலிலேயே போய் விழுறது. இதுதான் வந்து திராவிட மாடல். நம்ம ஜனவரி 30 நம்ம 76ல வந்து அந்த டிஸ்மிஸ் ஆனது. இது வரைக்கும் 4 முறை திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. 3 முறை ஜனவரி 30, ஒரு முறை மட்டும் வேற தேதி. ஆமா, 3 முறை ஜனவரி 30ஆம் தேதி கலைக்கப்பட்டது. 91, 89, அதுக்கு முன்னாடி 76. சோ அது வந்து இவங்களுக்கு அந்த ராசி ஜனவரி 30 இல்ல. யதார்த்தமா காந்திக்கு செலுத்துற மௌன அஞ்சலி என்னன்னா, காந்தி தேசத்துக்காக பாடுபடுறது, தீமையை ஒழிப்பது, நன்மையை செய்வது, மக்களுக்கு நன்மையை செய்வது தானே காந்தியுடைய கொள்கை. பொதுவா காந்தி அதுதானே. அன்னைக்கு சபதம் ஏற்பாங்க எல்லாம். அதான் அப்ப அது ஒண்ணு. ரெண்டாவது, இது மாதிரி மக்களுக்கு செய்யறாங்கன்னு மௌன அஞ்சலி. மக்கள் நலனை போட்டு தள்ளுறாங்களே அப்படின்னு ஒரு துக்கம். இப்ப காந்தி மறைவு எவ்வளவு பெரிய துக்கமோ அதை விட பெரிய துக்கம் வந்து மக்கள் விரோதமாக செயல்படுவது அதை விட பெரிய ஒரு துக்கமான துயரமான விஷயம். சோ அதனாலதான் கரெக்டா பாருங்க மேட்ச் ஆகுது. ஜனவரி 30 மௌன அஞ்சலி. ரைட்டு, நல்லா இருக்குது. அடுத்த ஒரு பஞ்சாயத்து வந்து நம்ம ரொம்ப அதிமுக்கியமா பேச வேண்டியது, இரும்பு கரை எங்க இருக்குதுன்னு ஒரு பஞ்சாயத்து கொண்டு வராங்க மக்கள், நம்ம மக்கள். இந்த இரும்பு கரை எங்கேயா அடக்க வச்சுட்டாங்களா இல்லை எங்கேயாவது ஸ்டாக் ரூம்ல வச்சிருக்கிறாரா முதலமைச்சர்? என்னன்னா, உங்களுக்கு குளித்தலை பக்கத்துல பழனியாண்டி எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அவங்க நடத்துற அந்த பினாமி குவாரி, அதை வந்து சட்டவிரோதமா தோண்டிக்கிட்டே எத்தனையோ கல்குவாரிகளை எத்தனையோ திமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள் நடத்துறாங்க. அதுல ஒண்ணு பழனியாண்டி நடத்துறாங்க. அப்படி தெளிவா சொல்லணும். நாட்டு கரெக்டா சொல்லிட்டீங்க. திரும்ப சொல்லுங்க. எத்தனையோ திமுக நிர்வாகிகள், எத்தனையோ திமுக மாண்புமிகுகள் இவங்கெல்லாம் கல்குவாரி நடத்துறாங்க. அதுல இது ஒண்ணு, அதுல இதுவும் ஒண்ணு. அது எல்லாமே இந்த மாதிரி சட்டவிரோதமா அளவை தோன்றது. சொல்லும் போதே அதாவது 50 அடி தோண்டலாங்க. ஆனா ஒரு கல்குவாரிலையும் 500 அடி வரைக்கும் தோண்டிருக்காங்க. ட்ரோன்ல வச்சு எடுத்திருக்காங்க. 50 அடி எங்க இருக்கு, 500 அடி எங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, வெடி வைக்கும் போது இந்த ஒரு டைப் வெடி தான் வைக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அளவு இருக்குது. அதுதான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இங்க சோளிங்கர்ல கோயில் இருக்கு பாருங்க, நரசிம்மர் கோயில். அதுல பாருங்க திமுகல வேணும்ட்டு மலை கோயில் இருக்கிற பகுதியா பார்த்து, அந்த மலை பகுதியில தான் உங்களுக்கு கல் கிடைக்கும்ன்றது ஒரு பக்கம். சோளிங்கர்ல வந்து வெடியை சுத்தி வர வச்சு அந்த கோயில் கோபுரம், மிக புராதனமான நரசிம்மர் கோயில். அந்த கோயில் 1200 படி நிறைய படி இருக்கும். அவ்வளோ படின்னு தெரில, அவ்வளோ நிறைய படி இருக்கும். அவ்வளோ பெரிய கோயில்ல கோபுரம் படியெல்லாம் அதிர்தான் சுத்தி வர வெடி வைக்கிறாங்க. அலோவ் பண்ணக்கூடாது கோயில். இங்க சக்தி வாய்ந்த ஒரு வெடியை வந்து பயன்படுத்துறாங்க எல்லா இடத்துலயும். ஒரு இல்ல 20 குவாரி சுத்தி, 20 குவாரியில 4 என்னமோ தான் சட்டபூர்வமான குவாரி. இவங்களுக்கு பொழப்பே அதுலதான் ஓடுது போல இருக்கு, குவாரியில் தான். சரி, அங்க பண்றாங்களா? இங்க நம்ம குண்டத்தூர், சென்னை குண்டத்தூர்ல அங்க குமரன் கோயில், குண்டத்தூர் மேல ஒரு முருகன் கோயில் இருக்கு, குமரன் கோயில். அந்த கோயில் அதை சுத்தி வந்து வெடி வச்சு அந்த இடத்துல பிளாட் போட்டு வித்துட்டாங்க. அது மலை தொல்லியல் சார்ந்த துறை அங்க வருது. ஏன்னா அந்த குண்டத்தூர் சுத்தி நிறைய வந்து தொன்மையான இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த பழங்கால தமிழர்களுடைய
அந்த பயன்படுத்திய அந்த கருவிகள் அந்த இதெல்லாம் கிடைக்கும். ஐயா சுருக்கமாக இவங்களுக்கு வளர்க்குறத விட எங்கே பணம் கிடைக்குதோ அது அங்கே என்ன கோயில் இருக்குதா, தொல்பொருள் ஆராய்ச்சி இருக்குதா, கல்விக்கூடம் இருக்குதா, மண்சால் இருக்கிறாங்க, எதை பற்றியும் கவலை இல்லை. தோண்டு இல்லை. இப்போ நீங்கள் இந்த பழனியாண்டி சொன்னீங்களே, இது வந்து கதிரவன் ஒரு பத்திரிகை, தமிழ் நியூஸ் 24/7, அதில் தான் வந்து கதிரவனும் செபஸ்டியானும். ஆமாம், செபஸ்டியான் வந்து ஃபோட்டோகிராஃபர். ஆமாம். அப்புறம் வந்து இன்னொருத்தர் அட்வொகேட் ஒருத்தர் போகிறாங்க, சமூக சேவகர்னு சொல்லக்கூடிய சுடலை கண்ணன். அவர் வந்து என்னென்னா இந்த ஆற்று நீர், இந்த இயற்கை வளத்தெல்லாம் பாதுகாக்கக்கூடிய. ஆமாம், நிறைய விஷயம் ஆர்டிஐ போட்டு கேட்டு எல்லாம் முன்னுக்கு பின்னு முரணாக இருக்குது. பார்த்து நேரடி ஒரு லைவ் ரிப்போர்ட்டுன்றதுக்காக பிளான் பண்ணி போகிறாங்க ஒரு அசைன்மெண்ட்டு. 50 பேரோட வழிமறிச்சு நின்று இவரையே தாக்குறாரு, கொடூரமாக அடிக்கிறாரு, போகிறாரு. உங்களுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட மூச்செல்லாம் திணறி அடிச்சது. ஆளை காண எங்கன்னு வண்டி மட்டும்தான் நிற்குது. எஸ்பி வந்து டிஎஸ்பியை ஒருத்தரை விட்டு ஸ்பெஷல் டீமை விட்டு போய் அவங்களை மீட்கிறதுக்கு உள்ளே போய் தேடி பார்த்தா குவாரியில் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அப்புறமா மீட்டு கொண்டு வந்து திருச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே போலீஸ் தேடியதாக தகவல் சொல்லி கொண்டு வந்து சேர்த்து கொண்டு வச்சாக்கா பேச முடியல, திணறல, அடி உள்ளடி ஃபுல்லாது, வெளியில் ரத்தம் முடியல. அந்தளவுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. போட்டு நல்லா உள்காயம் நிறைய, வெளிக்காயமாக ரத்தம், நல்லா ரத்தம் இருக்குது. நடந்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு இந்த பக்கம் ஒரு 3 பேர் போய் சேர்றாங்க கல்குவாரி சார்பாக. இவங்க அடிச்சிட்டாங்களா? இப்படி ஒரு கேடுகட்ட அரசை நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஐயா? நான் பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்கீங்க? இதே தமிழ்நாட்டை தவிர வேற எங்கன்னா சொல்லிடுங்க. அப்படி இல்லை, நான் சொல்றது இந்த அரசை பார்த்துருக்கீங்களான்னு சொல்றீங்க. இதே அரசு ஒரு 2 மாசத்துக்கு முன்னால இதே சேலம்னு நினைக்கிறேன், அங்க ஒரு நிருபர் 24/7 இவங்க தான் நினைக்கிறேன் அந்த நியூஸ், அவங்க போன போது ஒரு நிருபரும் ஒரு கேமராமேனும் போயிருக்காங்க இந்த குவாரி கடத்தல. அதே மாதிரி அங்கே திமுக வந்து அவர் வந்து மைக்கை பிடிங்கி அடித்தது வந்து வீடியோவில் வந்துச்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி. இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப தூரம் போவேணாம், இதெல்லாம் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. நான் தமிழக அரசியல் பத்திரிகை நடத்தும் போது அப்போ இந்த ஜே.கே. ரித்தீஷ்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் வந்து அப்போ திமுகவில் இருந்தார், அப்புறமா அதிமுக போயிட்டார், இப்போ இறந்துட்டார். அவர் வந்து அவருக்கும் அவங்க சித்தப்பா வந்து சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார், என்னமோ தளபதி சுந்தரமோ என்னமோ சுந்தரம். இவங்க 2 பேரும் இதே இந்த குவாரி ஹோட்டலு இது இந்த வழக்கமாக இவங்களுக்குன்னு சாராயம், கல், மணல், ஹோட்டலு, இதான் ரியல் எஸ்டேட். இந்த 5 தான் பஞ்சதந்திரம். இந்த பஞ்சதந்திரம் திமுகவின் பஞ்சதந்திரன்றது நான் சொன்னேன். அதாவது மணல் குவாரி, கல் குவாரி, அதுக்கப்புறம் வந்து சாராயம், சரடு மண்ணு, அதான் அதாவது மண்ணு, அதெல்லாம் வந்துடுது. ரியல் எஸ்டேட்டு வேணா சினிமாவை சேர்த்துங்க. 5 பஞ்சதந்திரம் மக்களை ஏமாற்றும் தந்திரம். இது பண்ணுவாங்க. இதுல வந்து இந்த 2 பேரும் திமுக, ஜே.கே. ரித்தீஷும் திமுக, அவங்க சித்தப்பாவும் திமுக. ஒரு ஏதோ 5 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் அவங்களுக்குள்ள. 2 பேரும் சிக்கல் வந்துருச்சு. அப்போ என்ன சிக்கல்னா, ஒருத்தர் வந்து மு.க. அழகிரி பக்கம், ஒருத்தர் வந்து ஸ்டாலின் பக்கம். அந்த பீரியடு அந்த அந்த அண்ணன் தம்பி பிரச்சனை வந்த பீரியடு, ஆளுக்கு ஒரு பக்கம். இல்லை ஒரு ஹோட்டலில் வந்து இப்போ கூட இந்த நகையெல்லாம் போட்டு கைதானார வரிச்சியூர் செல்வம், அவர் வந்து ஒருத்தருக்கு பின்னால் நிற்கிறாரு அவர் ஆட்களோட. அந்த பக்கம் வந்து போஸுன்னு ஒரு அப்போ இருந்தார் அழகிரிக்கு பின்னால், அவர் பெரிய ரவுடி. ஒரு அந்த போஸு அந்த வகையெல்லாம் நிற்கிறாங்க. இந்த பக்கம் அந்த சினிமாவில் வரா மாதிரி 2 வில்லன் சந்திக்கும் போது பின்னால் 4-5 பேர் ரவுடிங்க அந்த பக்கம் நிற்கிறாங்க. இவங்க பேசுனதெல்லாம் அந்த ஹோட்டலில் நம்ம நிருபர் ஒருத்தர், அந்த நிருபர் இன்னும் நல்ல வேளை உயிரோடு இருக்காரு, நம்ம காப்பாற்றிட்டோம். வந்து அங்கே யாரோ அதுலேருந்து லீக் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாங்க. இவர் பத்திரிகையில் போட்டார். நம்ம வந்தோம், பரபரப்பான மேட்ரு, திமுகவில் உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, சித்தப்பனும் மௌனமே அடிச்சுக்கிறான், அதுவும் பண விஷயத்தில். ஒரு ஹோட்டலுக்காக 5 கோடி ரூபா கொடுத்துட்டு அந்த பணத்தை எனக்கு நீ வந்து வேற அணியில் இருக்கிற, எனக்கு 5 கோடி திருப்பி கொடு, நாளைக்கு வேணும்னு கேட்குறான், கொடுக்க முடியாது, என்னடா பண்ணுவேன், இதான் பிரச்சனை. இதை போட்டோம் நம்ம நிருபர் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஆளுக்கு குழந்தை குட்டிலாம் இருக்குது, இப்போ குடும்பம் குழந்தை குட்டிலாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதே திமுக அரசு. ஆமாம், தூக்கிட்டு போனா உலகத்துல இவங்களை ஜெயிக்க இவங்களால மட்டும் முடியும். அவ எப்படி போய் அப்போ மாலதின்னு ஒரு அம்மா தான் வந்து இந்த ஹோம் செக்ரட்டரியா இருந்தா, அப்புறம் சீஃப் செக்ரட்டரி ஆனாங்க, அப்புறம் கேன்சர் வந்து இறந்து போயிட்டாங்க மாலதி. அப்போ அவங்கள போய் பார்த்து நான் சொன்னேன், நான் அப்போ இந்தோனேஷியா இந்தியா போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், 10 நாள் இங்கே 10 நாள். எனக்கு கூப்பிட்டு சொன்னோன்னே நான் உடனே புறப்பட்டு உடனே வந்து மாலதியை கூப்பிட்டு சொன்னேன், ஐநா வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவேன். உலகம் முழுக்க வந்து இந்த மாதிரி பத்திரிகை இது பாதிக்கப்படுதுன்னு சொல்லி. நிருபர் காணாம போய் 4 நாள் ஆச்சுங்க. அவங்க குடும்பம்லாம் எங்க ஆஃபீஸில் வந்து அழுகுறாங்க, அவர் எங்கே போனான்னு தெரியலங்க. அப்புறம்
நம்ம ஆயிரம் விளக்கு ஜின்னா இருக்காரு, அவர் தான் இப்போ தானே இதில் வந்துட்டாரு, இப்போதான் அரசு தரப்பு வழக்கறிஞர். அவர் வச்சு நம்ம அப்போ துணை முதல்வர், இப்போ உள்ள முதல்வர், அவர் போய் பார்த்து நான் சொல்லிட்டேன், இந்த பாருங்க 48 மணி நேரம்ட்டேன், அதுக்குள்ள என் நிருபர் வந்து பத்திரமா உயிரோட திரும்பி வரணும், இல்லைன்னா இது வந்து நான் ஏதோ இந்த உள்ளூரில் இந்த பத்திரிகையாளர் மன்றங்கன்ற சங்கம் இதெல்லாம் வச்சுலாம் வந்து அப்படிலாம் ஒன்றும் அப்படிலாம் நான் போக மாட்டேன், நான் வந்து வேற விதமாக போயிடுவேன், இது எங்கே போவோம் எப்படின்னு தெரியாது, எங்க அடிச்சுக்கிட்டாங்க எழுதணும், அவனை என்ன அடித்து கேட்டிருக்காங்கன்னா உனக்கு யார் இந்த தகவலை கொடுத்தது, அவனுக்கு காதெல்லாம் கிழிஞ்சு, அப்புறம் நான் கொண்டாந்து இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செலவு பண்ணி அந்த காதெல்லாம் சரி பண்ணி காயம்லாம் சரி பண்ணி, அப்புறம் என்னென்னா 48 மணி நேரத்தில் சொன்னோன்னே உடனே அவர் யாருக்கோ ஃபோன் பண்ணார், அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் இதில் ராமநாதபுரமும் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ராத்திரி 9 மணிக்கு இந்த சினிமாவில் வரா மாதிரி வேனில் வந்து வேன் கதவை திறந்து இந்த பையனை நிருபர் பையனை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போகிறாங்க, அரை மயக்கத்தில் கிடக்குறான், எனக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஃபோனு, நான் உடனே அங்கே உள்ள ராமநாதபுரத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க யாரையோ வச்சு அந்த பையனை பிக்கப் பண்ணி கொண்டு சேர்த்து, இது எப்போ நான் சொல்றது 2010, கிட்டத்தட்ட 9-10 அந்த டேட்ல. கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாங்க, வளர்ந்துட்டாங்கல்ல, மரம் சின்னதாவே இருக்காது இல்லைங்க, டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பத்திரிகையாளர் வந்து ஸ்பா பின்னணியில் இதே இந்த கும்பல் தான், திமுக கும்பல் மிக பெரும் டேர்ன் ஓவர், போதை, அது பலான விஷயம், அதை பற்றி இதே பத்திரிகை இதே சேனல் வந்து இது பண்ணுறப்ப கண்ட துண்டமாக கையெல்லாம் வெட்டி கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் பத்திரிகையாளர் இதே சேனலுடைய ரிப்போர்ட்ரு லைவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னை வந்து அடிக்க போகிறாங்க, காப்பாற்றுங்க ஸ்டேஷனில் பேசிகிட்டே இருக்கிறாங்க, அப்படிங்களா வந்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு 100 இருந்து. ஆமாம்மா, அதெல்லாம் வந்து சிரிப்பாக அப்போ உடனே கரெக்டாக வந்து போலீஸ்காரெல்லாம் வந்து ஆப்போசிட் சைடில் வேற எங்கேயும் அனுப்பிச்சிடுவாங்க, இந்த பக்கம் அனுப்ப மாட்டாங்க. இல்லை அந்த மாதிரி தான் வந்து வெட்டி போட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு செத்து பொழைச்சி. ஆனால் அதே சமயம் ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கண்ணாமுன்னான்னு பேசுகிறார், தமிழ்நாடே கட்சி இந்திய அளவில் தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் கட்சி சார்பற்று மதிக்கக்கூடிய ஒரு மரியாதை உள்ள தலைவர் காமராஜர், அவரை பத்தி நாகரிகம் இல்லாமல் பேசுனா அதை கண்டிக்கிறத விட்டுட்டு அவரை தண்டிக்கிறத விட்டுட்டு அவருக்கு காவல்துறையிலேருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பாதுகாப்பு கொடுத்துட்டு போட்டோம், அவர் பெரிய அளவில் நேஷனல் அளவில் தேசிய சுதந்திர போராட்டத்தில் தியாகி இல்லை, அவருக்கு கொடுக்கணும் தான், நியாயம்தான். ஆனால் அவரை போய் முதலமைச்சர்லாம் கை கொடுத்துக்கிட்டு துணை முதலமைச்சர் கை கொடுத்து நான் நெருக்கன்னு காட்டி அப்பப்போ மிரட்டுறது, எல்லாரையும் ஃபோட்டோ போட்டான்னு அதான் அர்த்தம். அப்போ அவர் இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறார், நம்ம எதுக்கு அவர்கிட்ட மோதும், அதான் நினைப்பாங்க. தீவிரவாதிகளோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எவனோ ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் வந்து இவங்க யார் பைத்தியக்காரன் நம்ம சொல்லக்கூடாது, அவனை சொல்லலாம், பிரச்சனை இல்லை, அவன் கேஸ் போட மாட்டான். உலகக்கோப்பையை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் கிரிக்கெட்லன்னு சொல்லி மாற்றுத்திறனாளி பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு கோப்பையை கொண்டு முதல்வரோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அங்கே துணை முதல்வரோட போய் ஃபோட்டோ எடுத்துக்கும் போது அந்த கோப்பையில் வேற ஒரு கோப்பையை வச்சு எடுத்துக்கிறான். எல்லாம் புதுப்பேட்டையில் சிந்தாரி நம்ம புதுப்பேட்டையில் காயலாங்கடையில் வாங்கின கோப்பை. இவங்களுக்கு இங்கே வந்து இல்லை இதெல்லாம் இருக்கட்டும், பஞ்சாயத்து என்னன்னா அந்த இரும்பு கரம் இருக்குல்ல முதலமைச்சர், இந்த இரும்பு கரம் சட்டம் ஒழுங்கு வந்து ஒழிக்கிறது, அது எங்கே தான் வச்சிருக்கிறாரு? இல்லைங்க, இரும்பு கரம் இருக்கு, ஆனா அது பொதுமக்களுக்காகவோ பெண்களுக்காகவோ சமுதாய நலனுக்காகவோ தமிழர்கள் நலனுக்காக, குறிப்பா திராவிடர்கள் சொல்லல, தமிழர்கள் நலனுக்காக இல்ல. யாரெல்லாம் நலனுக்கு கிடையாது, ஆமா திராவிடருக்குன்னு நீங்க சொல்லல, அதான் உங்களுக்கு நீங்க புரியும் உங்களுக்கு. அப்போ யாருக்காகனால் இந்த இரும்பு கரம் நம்ம எதிர்த்து எவன் பேசுறானோ, நம்மளுடைய ஊழல் நம்மளுடைய பலவீனங்கள் குற்றங்கள் எல்லாம் யார் வெளிப்படுத்துறானோ, அந்த புதுக்கோட்டையில வந்து அதன ஜகபர் அலியா அவர் வந்து மணல் கடத்தல் பத்தி பேசினாரா, ஒரு எஸ்ஐ என்னமோ ஒரு போலீஸ்கார ரிட்டையர்ட், அவரு வண்டி எடுத்து கொண்டாங்களா, இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கா. சோ இந்த இரும்பு காரம் எங்க வந்து வேலை செய்யும்னா குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கும் அப்பாவிகள் யாராவது மேல பொய் வழக்கு போடுறதுக்கும். அப்படி யாராவது ஒருத்தன் உண்மையை சொல்லி புகார் கொடுத்தான்னா அந்த புகார் பாதிக்கப்பட்டவன் இருக்கான் பாருங்க, அவன் ஏற்கனவே வந்து மூச்சு விட முடியாம இருக்கான் பாதிக்கப்பட்டு, அவன் மென்னிய முறிக்கிறதுக்கு இந்த இரும்பு கரம் பயன்படும். ஸோ இந்த இரும்பு கரம் இருக்கிறது உண்மைதான், ஆனா அது மக்களுக்காகவோ பெண் இது ஏங்க
இப்ப பாத்தீங்கன்னா இந்த நந்தனம் கலைக்கல்லூரியில அது என்னவோ தெரியலைங்க, எங்கே ஒரு பாலியல் குற்றம் நடந்தாலும் குற்றத்துக்கும் இதுக்கும் ஒரு பெரிய பின்னி பிணைஞ்சு இந்த பாலியல் குற்றம் நடந்தாலும் சரி, கேங் ரேப் அது சம்பந்தமானது, இல்ல போதைப் பொருள் விற்கிறது போறது வருது, இந்த விநியோகம் பண்றது, இப்ப கூட கன்னியாகுமரியிலேருந்து இலங்கைக்கு அனுப்பிச்சு 11 கோடி கஞ்சா வாங்க பிடிச்சிட்டு இலங்கை அரசு காரி துப்புது. ஏன்டா அதெல்லாம் உங்க ஊர்லயே வச்சு தொலைக்க கூடாதா? அதை ஏன்டா எங்க ஊருக்கு அனுப்புறீங்க? எங்க ஊருக்காரங்களை ஏன்டா கெடுக்குறீங்க? ஏன் பாருங்க, நீங்க தமிழர்களுக்கு நல்லது பண்ணணும்னா ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்சது ஒரு பக்கம் ஒரு காலத்துல நடந்தது, போதையில தமிழ்நாடு மாதிரி அழிச்சது ஒரு பக்கம். ஏன்னா இங்க இருந்து வந்து படகுல ஏத்தி அமிச்சா, வேதாரண்யா அந்த சைட்ல இருந்து அந்த பார்டர்ல இருந்து தனுஷ்கோடியில இருந்து ஏத்தி அமிச்சா, எது பக்கத்துல ஒரு தலைமன்னார் அப்படின்னா என்ன, இலங்கை பகுதி. இலங்கை பகுதியில என்ன பகுதி? யாழ்ப்பாணம் பகுதி, தமிழர்கள் பகுதி. அப்ப நம்ம இங்க இருக்கிற தமிழனை வந்து போட்டு தள்ளுறது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழனை அவன் இலங்கையில இருந்தாலும் அவனை போட்டு தள்ளணும். மிச்சமீதி இருக்க கூடாது. தமிழ் இனத்தின் பேர்ல எவ்வளவு பாசம் இந்த திராவிடத்திற்கு. அதனாலதான் நீங்க சொல்றீங்க தமிழர் மேல அக்கறை இருக்காது, வேற ஒருத்தர் மேல அக்கறை இருக்குன்னு சொல்றீங்க. தமிழர்களை அழிப்பதற்கு திராவிடம் எப்படி வேலை செய்கிறது, நீங்க அங்க அந்த கரெக்டா அதை புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு நந்தனம் கலை கல்லூரியில பாருங்க, அந்த யாரோ முத்துசெல்வம்னு ஒருத்தர் கூட 2 பேர் சேர்ந்து அதை தொடர்ந்து பாலியல் வன்முறை, அது வந்து உள்ள அந்த பெண்மணி வந்து இளம் வயது 20 வேலை செய்யுது, அரியலூர்ல இருந்து வேலை தேடி வந்துருது, உனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி வீட்டுல வச்சு கேன்டீன்ல வேலை போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இதுல வந்து அதாவது குற்றங்கள் எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது, எல்லா சமயங்களையும் நடக்கிறது, சமுதாயமானது கெட்டு போச்சு வழக்கமா பேசுவாங்க. அது எப்படிங்க ஒரு தடவை வந்து நடக்கும்போது குற்றத்துல சம்பந்தப்பட்டவன் வந்து திமுக நிர்வாகியாவோ நடத்துறவர் திமுக நிர்வாகி ஒரு முக்கியமான எம்எல்ஏ சாருக்கு அவர் வேண்டியவர், சாருக்கு இவர் சாரு, யார் அந்த சார்? சாருக்கு இவர் சாரு. ஞானசேகரன் சாரு, முத்துசெல்வம் சாரு, கேன்டீன் நடத்துற முத்துசெல்வம் சாரு. முத்துசெல்வனுக்கு ஒரு சார் இருக்காரு, அவருக்கு நெருக்கம். இப்படி நீங்க இந்த பழைய தமிழ் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா சில சினிமாலாம் வரும், எம்ஜிஆர் படத்துலலாம் இந்த வில்லன் வந்து கடைசி வரைக்கும் பாஸ் வந்து யாருன்னே சொல்ல மாட்டாங்க, அவர் பெரிய அந்த கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வருவார், தொப்பிலாம் வச்சிருப்பாரு, மூஞ்சியே தெரியாம தான் கடைசி சீன்ல தான் அவர் முகத்தை காட்டுவார். ஆமா, அந்த மாதிரி சார் ஒருத்தர் இருக்காரு. அங்கங்க திமுக நிர்வாகிகள் அல்லது திமுக கட்சியில் இருக்கிறவங்க அவங்கள வச்சு ஆபரேட் பண்ணுவாரு. என்ன ஆபரேட் பண்றாரு? பாலியல் குற்றங்கள். அந்த முத்துசெல்வம் அது எப்படி கைது பண்ணிட்டாங்க ஐயா. அதுல செக்யூரிட்டி வந்து வேலையை சரியா கவனிக்கல. கேட் கீப்பரும் செக்யூரிட்டி 2 பேரையும், ஒருத்தர் வந்து பணி நிரந்தரம், ஒருத்தர் மொத்தமா பணி நீக்கம், ஒருத்தர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, அவர் பேராசிரியர் ஒருத்தர் அங்கே அவருக்கு முழு நேர வேலையை இந்த கேன்டீனை கண்காணிக்கிறது வேலை. 3 வேளை போகிறாரு, நல்லா சாப்பிட்றாரு, காஃபி டீலாம் சாப்பிட்டு வராரு போகிறாரு. இப்படி ஒரு குற்றம் நடக்கிறதா இல்லையான்றது அவருக்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்குன்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க உள்ளே இருக்கிறவங்க. அந்த பேராசிரியர் சாருக்கும் சார் தான் அனுசரணையம். அதான் அவர் ஒன்றுமே பண்ணலை. கேட் கீப்பரை வாட்ச்மேனை வந்து அவருடைய சாருடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு. அப்போ கேட் கீப்பருக்கு இல்லை, வாட்ச்மேனுக்கு இல்லை. கேட் கீப்பருக்கு எப்படிங்க உள்ள வந்து கண்காணிக்கிறது அவர் தான். கேன்டீனை கண்காணிக்கிறது, அந்த கேன்டீன் சாப்பாடு இருக்குதா இல்லையா, சரியா தரமா இருக்குதா, சோதனை அப்பப்போ போயிட்டு வரக்கூடிய அவருக்கு எப்படி தொடர்பு இல்லாமல் இருந்திருக்குன்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அவருக்கு பின்னாடியும் சார் நீங்க வந்து ஏதோ கண்காணிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமா சொல்றீங்க. என்னுடைய உங்களோட கொஞ்சம் வயதுல மூத்தவன், அந்த அனுபவத்துல சொல்றேன், உள்ளுக்குள்ள கொஞ்சம் நோண்டி விசாரிச்சீங்கன்னா இந்த பொண்ணை வந்து இப்படி செஞ்சா சரியா இருக்கும்னு அடையாளப்படுத்தினதே ஒரு காலம் அந்த பேராசிரியராக இருந்தா ஆச்சரியப்படுத்த இல்லை. விசாரிச்சா தெரிய வரும். விசாரிச்சா தெரிய வரும், விசாரிச்சாலும் வெளியே வராம இருக்கலாம் விஷயம். அதான் தீவிரமா நடவடிக்கை எடுத்துட்ட மாதிரி காட்டுறாங்க. ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குதுன்ற சந்தேகம். முந்தானத்து பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு 16 வயது சிறுமி, இந்த 16 வயது சிறுமியை பாலியல் அங்க போனா அங்க மறுபடியும் ஒரு திமுக சம்பந்தப்பட்ட ஆளு. இப்படி எந்த ஊர்ல போனாலும் பாலியல் குற்றம், போதை, இது 2லயும் வந்து யாருன்னு பார்த்தா கண்டிப்பா வந்து திமுக நிர்வாகி அல்லது நிர்வாகிக்கு வேண்டியவர், எம்எல்ஏக்கு வேண்டியவர், அமைச்சருக்கு வேண்டியவர், இப்படிதான் தொடர்ச்சியா 21க்கு பிறகு இது நிறைய நடக்குதுங்க. நம்ம கேள்வி என்னன்னா,
கதிரவன் செபஸ்டியான் அந்த சேனலோடைய ரிப்போர்ட்டரும் கேமராமேனும் கூட போனவங்க எல்லாமே அடித்து உடச்சி கீழே மண்டை கீழெல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. எதிர்த்தரப்பு கேஸை முடிக்கணும், சமமாக்கணுன்றதுக்காக அந்த கல்குவாரியில் இருக்கிறவங்களுக்கு 3 பேர் இவங்க அடிச்சிட்டாங்கன்னு அதே மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. ஒரே குளித்தலை போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை அவங்க அடித்தாங்க, அவங்க இவங்களை அடித்தாங்க. பவர் எவ்வளோ வேலை செய்யுது பாருங்கள். இது ஒன்று. இப்போ இந்த இரும்பு கரை என்ன வேலை செஞ்சுட்டுன்னு இருக்குதுன்னு 2வது பஞ்சாயத்து. 3வது இதுக்குள்ளார இன்னொரு விஷயம், இதுதான் முக்கியம். இந்த ஊடகம் சங்கம்னு ஒன்று இருக்குல்ல, பத்திரிகையாளர் சங்கம், ஊடக சங்கம்னு. நேற்று திருச்சியிலேருந்து ஒரு அறிக்கை. அவங்க என்ன சொல்ல வராங்க, எல்லாம் நடந்துச்சு, ஆனால் திமுகன்ற பேர் இல்லை, அந்த பழனியாண்டின்ற பேர் இல்லை, எம்எல்ஏ பேரே இல்லை, அப்படி ஒரு அறிக்கை. இங்கே இன்ன வரைக்கும் வந்துச்சா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல சென்னையில். ஆனால் எதிர்கட்சியாக இருந்தால் ஒருவேளை அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா மவுண்ட் ரோடு நேரம் கதி கலங்கி இருக்குல்ல. இவங்க பண்ணுற ஆர்ப்பாட்டம் அலம்பல், இந்த ஒட்டு திண்ணைகள் வேறு, இந்த முற்போக்கு முகம்லாம் வேறு. எங்கே போச்சு எல்லோரும்? இந்த பாலியல் பெண் சீண்டல், இந்த சீண்டல்னு சொல்ல முடியாது, எங்கே போச்சு? மாதர் சங்கத்திலேருந்து பெண்கள், முற்போக்கு, கருப்பு சிவப்பு, கால்ரா பேதின்லாம் இருந்துச்சு, எங்கே இருக்குதுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க. பத்திரிகையாளர் சங்கங்கள்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்குறீங்க. இந்த பத்திரிகையாளர் சங்கம் தேர்தல் நடக்கிறதுக்கு போது வழிகாட்டும் குழுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. வழிகாட்டுனா எப்படி? கரன்சி போகிறதுக்கு வழிகாட்டுறதா? அதான் வழிகாட்டும். அங்கே போய் எங்கே போனால் பொட்டி கிடைக்கும்ன்ற வழிகாட்டுற குழு ஒன்று வச்சுருந்தாங்க. சரி. அந்த குழுவில் வந்து ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து வெற்றி பெற்றவொன்னே அந்த வெற்றி விழாவில் வந்து அந்த சங்கத்துடைய வெற்றி விழாவில் வந்து நானே அதிகாரபூர்வமாக இங்கே வந்து ஒரு டாஸ்மாக் பார் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று பெருமையாக சொன்னோன்னே எல்லாரும் கைத்தட்டுறாங்க. அப்போ தான் நான் வந்து நம்ம ராவணாலையும் பேசினேன், மற்ற நிகழ்வுலையும் பேசினேன். அவர் மட்டும் அதை வந்து ஏன்னா அந்த இடத்துல நான் பில்டிங் கட்டி கொடுத்துருக்கேன். பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் திருசக்தி அரங்கம் கட்டி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பார் ஓபன் பண்ணீங்கன்னா சொந்த செலவுல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன், விட மாட்டேன்னு சொல்லி எல்லா நம்ம சேனல்லையும் பேசுறேன், வெளியிலையும் பேசுறேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அடங்கிட்டார் அவரு. திமுக அல்லாத மற்ற கட்சிகள்ல மற்ற இடங்கள்ல நடக்கிறதுக்கெல்லாம் வந்து பொங்குவாரு. இப்ப இந்த கலைக்கல்லூரியில வருத பொங்குறாரு, பொங்கிலாம் மீச வழியா சொட்டுதா வீரம் பாருங்க, சத்தமே இருக்காது. அதான் இப்படியான முற்போக்கு முகங்கள் இப்போ எங்கே போனாங்க? அதுதான் சொல்கிறேன், எங்கே போனாங்க? ஏன்னா இந்த இல்லைங்க, இந்த ஊடகங்கள்லாம் வந்து எப்போ வந்து நீங்கள் மூப்பனார் பிரிட்ஜு கீழே அந்த பில்டிங்கில் போய் மாதம் மாதம் வந்து பெட்டி வாங்கிட்டு வரீங்களோ, இதோட தெளிவாக நான் எப்படி சொல்ல முடியும்? எங்கே கொடுக்குறாங்க, வச்சு யார் கொடுக்குறாங்கன்னு கூட சொல்லிட்டேன். நான் என்ன நினச்சிட்டு, இந்த மயக்க மருந்து எதோ தெளிப்பாங்களே பூச்சிங்களுக்கு, மயக்கத்திலே கிடக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று தெளிச்சிட்டாங்களோ இவங்களுக்கெல்லாம், பத்திரிக்கையாளர் முற்போக்கு முகங்களுக்கு, அதனால் அப்படியே கிடக்குறாங்களோன்னு நினச்சேன். இல்லைங்க, இது நீங்கள் வந்து அதுக்கு மயக்க மருந்தே தேவையில்லை. நல்ல கட்டுக்கட்டாக புது நோட்டாக கொடுத்தா அதை மோந்து பார்த்தாலே மயக்கம் வரும். அப்படியே படுத்துன்னு இருக்க வேண்டியதுதான். இப்போ அப்படிதான் படுத்துக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு அந்த நோட்டு கட்டு வந்து மோந்து பார்த்து அப்படின்னு ஒரு மிளப்புல இருக்கானுங்க பாருங்க, அந்த மயக்கத்துல, அந்த மயக்கத்துல தான் இருக்கானுங்க, வாயை திறக்கல. இப்ப நம்ம கலைக்கல்லூரியை பத்தி நம்ம பேசணும்ல, இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா நல்ல விஷயங்களே எங்க இருந்தாலும் பாராட்டணும். அப்படின்னா நான் சொல்றது வந்து தமிழ்நாட்டில் இல்லை, நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை நல்ல விஷயம்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு புரியும். கேரளால அது கம்யூனிஸ்ட் அரசு, மார்க்சிஸ்ட் அரசு, அது வந்து அது அவங்க எதிரி இந்திய கூட்டணியில் சமயத்தில் இருப்பாங்க, சமயத்தில் விளங்கிப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அரசியல் விட்டுட்டு எல்லா அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்கிறோம். நந்தனம் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான். அந்த மாதிரி காலேஜ் எல்லாத்துலேயும் கேரளா முழுக்க இனிமேல் இலவச படிப்பு, கட்டணம் இல்லை. கட்டணம் இது வரைக்கும் ஏதோ கட்டணம் இருந்துச்சு, கட்டணங்கள்லாம் எடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு கட்டணம் இருந்துச்சு, அது இல்லாமல் இலவசமாகிட்டாங்க. தமிழ்நாட்டில் நம்ம அங்கே போய் இந்த மாதிரிலாம் முற்போக்கான விஷயம் நடக்க, நம்ம ஈவேர் அங்கே போய் நின்று வைக்கம் போராட்டம் நடத்தினார்ல, அதோட எதிரொலி அதெல்லாம் இங்கே நடத்துறாங்க, சமூக நீதி அங்கே பின்பற்றுறாங்க. நீங்க சொல்றீங்களா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் என்ன கேட்கிறேன், வைக்கத்தில் நடத்தினுடைய எதிரொலி அந்த அந்த எதிரொலி சத்தம் எனக்கு கேட்டுடுச்சுங்களா. அதனாலதான் நான் வந்து என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு அரசு முதல்ல இது மாதிரி வந்து அறிமுகப்படுத்துமா? ஒண்ணு, சரி தமிழ்நாடு அரசு விட்டுடுங்க. நீங்கள் போய் சொன்னீங்களா,
அவர் வைக்கத்துல போராடினாரு, எதிர்விச்சதுன்னு. இந்த திராவிட கழகத்துல நிறைய கல்லூரிகள் நடத்துறாங்க ஈவேரா பேரை வச்சுக்கிட்டு, இல்லையா? அந்த கல்லூரிகளையாவது குறைந்தபட்சம் இலவசமா, இது பப்ளிக்ல வசூல் பண்ணி சேர்த்த பணம் தானே. ஈவேரா என்ன பரம்பரை பணக்காரரா? இல்லையா? அவர் வசூல் பண்ணி சேர்த்த பணம் தானே. அது வட்டி போட்டு குட்டி போட்டு, அது இன்னைக்கு இருக்க சொத்து வட்டி போட்டு குட்டி போட்டுன்னு ஒரு ரைமிங்காக சொன்னேன். நீங்க வேற என்ன நினைச்சீங்க? நீங்க உடனே வந்து சார் வந்து ஆபாசமா பேசுறாருன்னு எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி ஆபாசமா எழுதுற ஆளு நம்ம பேச மாட்டோம். அப்படி ஆபாசமா பேசி நான் எழுதுற பேனாவை கொண்டு போய் கடல்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அதை என் பாக்கெட்லயே வச்சுக்கிறேன். அது கடல்ல எல்லாம் வைக்க வேண்டாது. ரைட். எதுக்காக சொல்றேன்னா, அந்த ஈவேரா பேர்ல உள்ள கல்லூரிகள், திராவிட கழகம் நடத்தக்கூடிய கல்லூரிகள் குறைந்தபட்சம் அங்க ஆரம்பிக்கலாமே இலவசமா. உங்களுக்கு நினைப்பு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ SRM காலேஜ் இருக்கு, உடையார், அவரு உடையார் சமூகத்தை சேர்ந்த வெளிப்படையாக பேசிடுவோம். பச்சைமுத்து அந்த சமூகத்தை சேர்ந்த எல்லாருக்குமே போனாங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு கட்டணம் ஏழைப்பாடுகளுக்கு சுத்தமாக இல்லாமல் செய்யறாங்க. அது இல்லாமல் பொதுவில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தில் இருக்கிற ஏழைப்பாடுகள் நல்ல மதிப்பெண் எடுத்து வாய்ப்பு இல்லைன்னா செலவு எடுத்துட்டு படிக்க வைக்கிறாங்க, செய்யறாங்க. ஏசி சண்முகம் ஏசிஎஸ் கல்லூரி, அவர் சமூகத்தை சேர்ந்த அவர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்குன்னு ஒரு கோட்டா ஒதுக்கி வந்த உடனே முழுக்க ஒரு சீட் இருந்தா போங்க, காசே இல்லாமல் அந்த சமூகத்தில் வரீங்களா, ஓகே. பொதுவாக யாருன்னா அந்த மாதிரி படிச்சுட்டு நல்லா டேலண்ட் இல்லையா, வாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 சமூகத்தை சேர்ந்த பெரிய பொறியியல் கல்லூரிகளில் நடந்துக்கிட்டு இருக்குங்க. என்ன யோசிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து என்ன சொல்றது, இந்த பெரியார் மணியம்மைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அதான் நான் மீன் பண்ணுறேன். அங்கே ஒன்று இருக்குதுல்ல, பெரியார் மணியம்மை. பெரியாருடைய பணத்தில் இந்த இன்ஸ்டியூட் கட்டி திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களுக்கே அங்கே கோட்டா கிடையாது, அங்கே சலுகை இல்லை, காசை கட்டிட்டு தான் படிக்கணும். ஒரு திராவிட கழக தோழர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவர் சொல்கிற தகவல் என்னன்னா, முழு நேர வேலையராக எங்கள் அப்பா இருந்துக்கிட்டு இருந்தார். நான் ஓரளவுக்கு மதிப்பெண் எடுத்திருந்தா வசதி இல்லை, ஆனால் சலுகையே கொடுக்கல வீரமணி. நேராக போய் கேட்குறாங்க, அது வேற இது வேற, தொழில் வேற இது வேற. என்ன கவனிங்க, நீங்கள் வந்து அது உங்கள் தப்பு இல்லை அந்த தம்பியுடைய தப்பு. நீங்கள் வீரமணி அப்படின்னு சொன்னால் வீரமாக மணி அடிக்கிறவர் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி ஒரு சத்தம் சங்கநாதம் கேட்கும், அந்த மாதிரி வீரமணி. எந்த மணி? பெல்லா, MONY, வீர MONEY மணி, அந்த மணி, காசு, பணம், துட்டு, அந்த மணி. அந்த இடத்துல போய் நீங்க இந்த சத்தத்தை, இந்த வந்து ஒரு ஒரு சமூக நீதி சத்தத்தை வந்து அங்க போய் நீங்க எதிர்பார்க்கலாமா? இப்போ கேரளாவில் மட்டும் வைக்கத்தில் போராடினாரு, அதனுடைய எதிரொலி தான் 36 பேர் அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய BC எல்லாருமே சேர்ந்து கோயில் அர்ச்சகராக போட்டதுக்கு காரணம் வைக்கத்தில் நடத்தின போராட்டம் தான். வைக்கோங்க அறிக்கை. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு வருஷ போராட்டத்தில் 2 நாள் போராடினார் அவரு, அதுக்கு தான் இவ்வளவு பில்டப். சரி இருக்கட்டும், நான் நினைக்கிறேன் அங்கே சாத்தியமாவது இங்கேயே சாத்தியமாகல பெரியார் மன்னன்னு கேட்குறேன். அதான் பெரியார் வந்து வசூல் பண்ணி சேர்த்து, நாங்கள்லாம் வந்து பிரைவேட் காலேஜ் கட்டி நாங்கள் வந்து பணம் வசூல் பண்ணி, நம்ம இயக்கத்தை சேர்ந்த ஏழை மாணவனாக இருந்தால் கூட பணம் கட்டி தான் வரணும்னு சொல்லிட்டோம்ல. அப்படியே அந்த கொள்கை வந்து அப்படியே தொடர்ந்து வருது. இதில் நீங்கள் வந்து கேரளாவில் அவங்க வந்து உண்மையிலேயே வந்து அந்த வைக்கம் போராட்டத்தை தொடங்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயணகுரு. அது ஒரு பெரிய குரூப், அதெல்லாம் பேசியிருக்கோம். அவங்க கொள்கைக்காக போராடினாங்க, விளம்பரத்துக்காக போராடினாங்க. கொள்கை அடிப்படையில் தான் இப்ப அரசு கல்லூரிகள் முழுக்க கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, விளம்பரத்துக்காக போராடினவங்கலாம் நீங்க வந்து ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? என்னதான் வந்து நீங்க ஒரிஜினல் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் பண்ணா கூட டூப்ளிகேட்டு தானே. யுனெஸ்கோ விருது வாங்கிட்டுன்னு சொல்லி விக்கிபீடியால நைஸா உள்ள தள்ளினவங்க தானே. அதை சொல்லி அந்த யுனெஸ்கோ இல்லைன்னு பொய்ன்னு சொன்ன பிற்பாடும் புக்கு வித்துட்டு இருக்கிறது கோஷ்டி இல்ல. அந்த யுனெஸ்கோ இவங்க கிட்ட நீங்க என்ன பார்வையில் ஈவேராவா? ஆமா, யுனெஸ்கோ அப்படியே எந்திரிச்சு நின்று அப்படி பார்த்தது, அந்த பார்வையில் ஈவேரா. உங்களுக்கு இவங்களுடைய இதுவே இது பூரா கரகாட்ட கோஷ்டி, இது இப்படிதான் வந்து வேஷம் கட்டும். இந்த வேஷத்தை நம்ம வந்து இப்பெல்லாம் நம்ம சொல்றது ஆண்டாண்டு காலமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று சொல்லுவாங்க, ஒரு இடத்துல முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான புள்ளி, முதன்மையான புள்ளி அப்படி சொன்னாலே உங்களுக்கு யாருன்னு தெரியும். அவர் வந்து பேசுறாரு,
மேடையிலையோ ஏதோ ஒரு இதுலையோ பேட்டியிலையோ பேசுறாரு. எங்களுக்கு தந்தை பெரியார் சொல்லி கொடுத்த எங்கள் தந்தை பெரியார் சொல்லி கொடுத்த சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு. சொல்லி கொடுத்த இந்த சுய இன்பம். இருங்க, என்ன சொல்றீங்க நீங்க? பெரிய மனுஷங்க வாயில அந்த மாதிரி எல்லாம் வரலாமா? ஐயா, நான் என்னங்க பண்ணேன்? என்ன அப்படி பேச வச்சது? நானா பேசுனேன்? நான் என் லெவல்ல பேச, அவர் சொல்ல வர்றது வந்து சுயமரியாதை. ஒரு பெரிய வாயில அந்த மாதிரி வந்தோன்னு பயந்துட்டு என்ன பண்றதுங்க? தெரியாதனமா ஒரு 48 வருஷமா இந்த மீடியா துறையில சம்மந்தப்பட்டிருக்கேன், ஈடுபட்டிருக்கேன். இப்படி எல்லாம் பேச வேண்டிய ஒரு இழிநிலைக்கு வந்து தள்ளப்பட்டு விட்டேன். தள்ளி வச்சுட்டாங்க. அதனால வந்து சுயமரியாதை கூட சொல்ல தெரியும். சுயமரியாதை சொல்ல அது சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, வேற ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இத வந்து இப்போ இத வந்து நல்லா நினைச்சு பாருங்க. இதை வந்து இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி அங்க இந்தியா பூரா சொன்னான்னு வைங்க, நீங்க இது வந்து அந்த புள்ளிக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எவன் இவனுங்க யார் தெரியுமா முடிஞ்சு போச்சு இல்லையா? நமக்கு இந்த தமிழன்னாலே வந்து துரைமுருகன் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அந்த வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றாங்களாம். என்னன்னா அரசு சார்பாகவும் தமிழகம் தலை குனியாது. தலை குனியாதா? நிமிரவே விட மாட்டேன்றீங்களே. தலை நிமிரவே விடாம குனிய மாட்டோம், நம்மளா சொல்லிக்க வேண்டியது இப்படி வந்து களை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். வளர்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இரும்பு கருத்தை அடக்க வச்சது ஒன்றும் மீட்கவே இல்லை. இந்த முற்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும் வெளியில ஆளக்கான போதையிலே இருக்குது. ஏதோ மூந்து பார்த்தா போதை வரும்னு சொன்னீங்களா, அந்த போதையில இருக்குது. அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சமூக நீதி அப்படிங்கிறதும் சந்தியாசி இருக்குது. கேரளாவை விட இங்க ஒப்பிடும்போது 3 அந்த கதை முடிஞ்சிருக்கு ஒரு பஞ்சாயத்துல. இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான் அவர்கள் இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா, எதிர்வாதம் செய்யலாமா கேள்வி. திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கணும். விமர்சனம்ங்கிறது வேற, கேள்வி எழுப்புறது வேற. சரி, நீ என்ன யார் தமிழன்லாம் கேட்கல, நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல. உலகத்துல எந்த இடத்துல கேட்பான் யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர்? டே, இப்படிலாம் கேள்வி கேட்கிறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே. இந்த ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொகுதியா போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போறோம்ங்கிறாங்க. மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள ஆட்சியில் இருந்திருக்கீங்க. என்ன உங்களை உலகம் பெரியார், நாடே பெரியார்னு சொல்லணுங்கிறீங்க. நீங்க ஐயா ராஜாஜியே பெரியார், அவர் பெரியார்னு எழுதினீங்களா இல்லையா? எழுதணும். இப்ப நீங்க பிராமணரை பெரியாருன்றீங்க. இப்ப நாங்க அவரை பெரியாருன்னு சொல்றதா உங்களை சொல்றதா? கொள்கை வேறு, நட்பு வேறு. இதுதானே நாங்களும் சொல்றோம். அப்ப நான் என்ன சொல்றேன், பிரச்சனையே நீங்க தான்டா, நீங்க போங்கடா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். இதுதான் பிரச்சனை. புரியுதா? பிரச்சனையே திமுக அரசு தான்றீங்க. நாட் ஒன்லி திமுக, இந்த திராவிட அரசுகள். இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று சொல்லு. எங்க தாத்தா எங்க பெரிய பல கதையா சொல்லும் போது எங்க மாமெல்லாம் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கப்பல்ல பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு. ஒருத்தன் வந்து அப்படியா, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா இலவசம் நினைச்சு எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு இருக்கான். இல்லடா, சும்மா இல்லடா, காசுக்குன்னு இருக்கான் அவன். அப்படின்னா எனக்கு வேணா, நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரியவர், வயசாயிருச்சு, எங்களுக்கு வேணாம். ஏன்னா இலவசம் இல்ல, காசுன்னொன்னே வேணாங்க, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையன். இலவசம்னா எனக்கு ஒண்ணு கொடு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடுமா. இலவசமா நீங்க சொல்ற மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா அதை விலை கொடுத்து வாங்க. நீங்க அந்த காசு ஏது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர?